பிரைஸ் லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் நாம் ரோமர்கள் நிறுவம் அதே 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தையும் நாம் வாசித்து நாம் அதுக்குள்ள உள்ள காரியங்களுக்குள்ள போக போகிறோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார். இப்போ 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போங்கிற காரியத்தை நாம் இந்த நாளில் தியானம் பண்ண போயிடும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான சகோதரர்களே, நாம் ஞானஸ்தானத்தினால நாம் அவரோட மரித்திருக்கிறோங்கிற வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. நாம் எவ்வளோ பேர் இந்த வார்த்தையினுடைய அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம்? ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு சகோதரனும் அதாவது ஞானஸ்தானம் எடுத்தப்பட்ட பிற்பாடு நமக்கு சில உபதேசங்கள் வரும். நீங்க இப்படி செய்யக்கூடாது, நீங்க இன்னும் இப்படி போகக்கூடாது, இனிமேலாம் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற காரியத்தை பற்றி பேசுவாங்க. ஆனா வேதம் அது சொல்லவே இல்லை. நீ கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பண்ணப்பட்டா பாவத்துக்கு நீ மறைச்சிட்ட, அதாவது உன் இஷ்டத்துக்கு நீ போக முடியாதுங்கிற அந்த காரியத்தை வேதம் சுட்டி காட்டு. அந்த சத்தியத்தை தான் நம்ம அறிய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆமா அருமையான சோதரிலே, கிறிஸ்துவங்கிறது நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதல்ல, கிறிஸ்துவங்கிறது கிறிஸ்து என்னில் செயல்படுகிறது. இதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்க முடியும். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்காக வாழ்றோம், இல்லை கிறிஸ்து எனக்காக வாழ்ந்தாங்கிறத நாம் அனுபவத்துல கொண்டு வர்றதே கிடையாது. நான் கிறிஸ்துவுக்காக வாழ்றதுக்கும் கிறிஸ்து எனக்காக வாழ்றதுக்குள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா தேவன் எனக்காக செய்த ஒன்றை நான் கணம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அவரோட வாழ்க்கைக்காக இயங்குவேன். அதான் பவுல் சொல்லும்போது சொல்லுவார், நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேனே, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறாருங்கிறார். ஆமா அருமையான சோதனை, வாழ்தல் கிறிஸ்துவா இருக்கணுமே தவிர வாழ்தல் நானா இருக்கக்கூடாது. நான் சிலுவையில் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்காக வாழ்கிறார். இதைத்தான் அந்த வேதம் சுட்டி காட்டுது. அப்ப நாம் அவரோடு கூட ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 5ஆம் வசனம் அழகா சொல்லுது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போங்கிற காரியத்தை கொண்டு வர்றார். அருமையான சகோதரி, இந்த நாளில் ஒரு காரியத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம், சிந்திக்க போகிறோம். பழைய ஆதியாகமத்துக்கு நம்ம போக போகிறோம். ஆதியாகமத்தில் ஏதோ என்ன தேவன் ஆதாமுக்கு சொன்னாரோ அதே காரியத்தை தேவன் இந்த நாளில் நமக்கு சொல்கிறாருங்கிற அந்த பார்வையில் இந்த வேதத்தை நம்ம தியானம் பண்ண போகிறோம். அருமையான சகோதரிலே, நாம் உலகத்தில் இருக்கும்போது பாவத்துக்கு பிழைச்சிருந்தோம், நீதிக்கு மறைச்சிருந்தோம், அதாவது தேவனுக்கு மறைச்சிருந்தோம். என்னைக்கு கிறிஸ்து என்னை சந்தித்தாரோ, என்னைக்கு தேவனுடைய வசனம் என்னை சந்தித்ததோ, என்னைக்கு நான் அதை கேட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கு எனக்குள்ள ஜீவன் வந்தது. அன்றையிலிருந்து நான் பாவத்துக்கு மறைச்சேன், அதாவது உலகத்துக்கு மறைச்சேன், நீதிக்கு தேவனுக்கு பிழைச்சிட்டேன். அன்னைக்கு ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது உலகத்துக்கு மறைச்சிருந்தான், அதாவது உலகம் அவனுக்கு தெரியாது, இச்சைகளும் அவனுக்கு தெரியாது, தேவனுக்கு பிழைத்தவனா இருந்தான். அதே போலதான் நாமும் இந்த பூமியில உலகத்துல இருக்கும்போது உலகத்துக்கு பிழைச்சிருந்தோம், தேவனுக்கு மறைச்சிருந்தோம். இப்பொழுது தேவனுக்கு பிழைச்சிருக்கிறோம், உலகத்துக்கு மறைச்சிருக்கோம். எப்ப? ஞானஸ்தானத்தினாலே, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட ஞானஸ்தானம் பெறும் பொழுது நாம் அவருடைய மரணத்துக்குள்ளாகி அவருடைய நீதிக்குள்ளாக, அதாவது உயிர்த்தெழுதலுக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டு ஜீவன் உள்ளவர்களாய் மாறுகிறோங்கிறது வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் எபேசியர்கள் நிறுவனம் சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா ஞானஸ்தானத்தினாலே ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் ஜீவன் உள்ளவராய் மாறினான். அந்த ஜீவன் உள்ளவர் மாறின இங்கே வந்துடான், அவன் ஆத்மா ஜீவன் உள்ளவராய் மாற்றப்படுது. அப்பொழுது அந்த மனுஷன் அங்கே ஏதேன் தோட்டத்துக்குள்ள போயிடறான். அதாவது ஏதேன் தோட்டத்துக்குள்ள போறாங்கிறதுக்கு அனுபவம் என்ன? அவன் தேவனோடு இருக்கும்படிக்கு, தேவனை தரிசிக்கும்படிக்கு, தேவனோடு அவருடைய பிரசனத்துக்குள்ள அவன் போக ஆரம்பிக்கிறான். எப்படி ஆதாம் ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய பிரசனத்துக்குள்ள இருந்தானோ அதே போல ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள போகும் அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கிறான். வேதம் சொல்லுது, எபிரேயர்கள் நிறுவம் 10ஆவது அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லும்போது, ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய சிலுவையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்குது. ஆமா அருமையான சகோதரர்களே, தேவனிடத்தில் சேருவதற்கு, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிப்பதற்கு எனக்கு தைரியம் வந்துச்சு. எப்ப? நான் ஞானஸ்தானம் எடுத்தப்பட்ட பிற்பாடு அவரோடு இணைக்கப்பட்டேன், மரணத்துல இணைக்கப்பட்டேன், உயிர்த்தெழுதலும் இணைக்கப்பட்டேன், ஜீவன் உள்ளவனாய் மாறினேன். அவர் இரத்தத்தினாலே
நான் ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால, ரத்தத்தினால எனக்கு தைரியம் வந்துருச்சு. எங்கே போறதுக்கு? தேவனுடைய பிரசனத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சு. எவ்வளவு பெரிய சாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்காரு பாருங்க. அதாவது தேவனிடத்தில் செல்ல முடியாதவர்களா இருந்தோம். ஆனா இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினாலே தேவனிடத்தில் சேரும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆக இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய பகுதியெல்லாம் என்ன தெரியுமா? நாம் இப்ப தேவனோடு கூட அவருடைய பிரசனத்துல அமரும்படிக்கான இந்த ஸ்லாக்கியம் கிடைச்ச ஒருபாடு, அன்னைக்கு ஆதாமுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதே தான் இன்றைக்கு நமக்கும். எந்த ஆதாம் தேவனுடைய கற்பனையை மீறி பாவம் செய்தானோ, எல்லாருக்குள்ளேயும் பாவம் வந்துச்சோ, எந்த 2ஆம் ஆதாகிய கிறிஸ்து அவர் அங்கே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பாவத்தை எல்லாத்தையும் பாவத்துக்கெல்லாம் பரிகாரத்தை செய்து மனுஷனை ஜீவனுக்குள்ள கொண்டு வந்தாரு. கொண்டு வந்த பிற்பாடு அதே கிறிஸ்து ஜீவன் உள்ளவனாய் நாம எங்கே போய் ஏதேன் தோட்டத்துக்குள்ள போய் அதே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அங்கு எந்த இச்சையை இயேசு கிறிஸ்து ஜெயித்தாரோ அதே இச்சையை நாம் ஜெயம் கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். தேவன் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம்லாம் என்ன தெரியுமா? நாம் தேவனோடு கூட இருந்து, அதாவது ஏதேன் தோட்டத்துல இருந்து, நாம் ஆதாம் எங்கே தோற்று போனானோ அந்த இடத்துல நாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த அந்த தோல்வியை ஜெயமாக மாற்றும்படிக்கு தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள எதிர்பார்த்து கொண்டிருக்கார். நாம் செய்ய வேண்டிய காரியம்லாம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நாம் தேவனோடு கூட இருக்கிறேன் அப்படின்னா என் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் ஜெயங்கொண்ட ஒரு மனுஷனாய் நான் மாற வேண்டும் என்றுதான் தேவனுடைய பிரதான நோக்கமே. நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆதாம் தேவனோடு கூட இருக்கும் பொழுது தேவன் ஆதாமுக்கு பார்த்து சொன்னார், இந்த தோட்டத்துல 3 விதமான விருட்சங்கள் இருக்குது. 1 சகல விருட்சம், 2 நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், 3வது விருட்சம் ஜீவ விருட்சம். அதுல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீ சாப்பிடாதே, அதை சாப்பிடும் நாளிலே நீ சாவாயினார். அருமையான சகோதரர்களே, ஒரு மனுஷன் ஏதேன் தோட்டத்துல இந்த தேவனுடைய பிரமாணத்தை மீறி ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவனுடைய பிரசனத்தை விட்டு தள்ளப்பட்டிருந்தான். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பெரிதான கிருபையினால நாம் அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஜீவன் உள்ளவர்களாய் மறுபடியும் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள போறோம். ஆனா இப்ப வேதம் நமக்கு சொல்ற காரியம் என்னன்னா, நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசியாதே, புசியும் நாளிலே நீ சாகவே சாவாய். நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்? சகல விருட்சம் இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்குது, ஜீவ விருட்சம் இருக்கு. அருமையான சகோதரரை, நாம் செய்யற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு நாம் அவருடைய பிரசனத்துக்குள்ள வரும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோமோ அன்றையிலேருந்து நாம் எல்லாரும் செய்யற காரியம்னா அவருடைய சித்தம் செய்யணும். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்யணும்னு சொல்லி அவருடைய சித்தத்தை தொடுவதற்கு நேரா போயிடுறோம். தப்பு பண்றோம். ஏன்னா முதல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நம்ம விட்டு அகற்றப்பட்ட பிற்பாடுதான் நாம் ஜீவ விருட்சத்தை தொட முடியும். ஜீவ விருட்சம் நமக்கு கொடுக்கப்பட முடியும். இதை நம்ம புரியறதே கிடையாது. எல்லாருமே எடுத்த உடனே ஆண்டவரே நம்முடைய சித்தம் செய்யணும், மோக்கா நான் அதை செய்யணும், மோக்கா இதை செய்யணும் போறோம். ஆனா அதுக்கு முன்பாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நான் என்னிடத்திலிருந்து களையப்பட்டிருக்கா, அதனுடைய சித்தத்துக்கு நான் கீழ்ப்படியாம அதை புறந்தள்ளி இருக்கிறேன்னா நாம் யாரும் இங்க சிந்திக்கிறதே கிடையாது. இங்கதான் கிறிஸ்தவம் தோற்று போயிருக்கிறத நான் உணர முடிஞ்சது. ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய தேவனுக்கு ஜெபத்துல கேட்ட ஒரு பெரிய சத்தம் என்ன தெரியுமா? என் ஜனங்கள் தன் வழியில போய் தன்னை கெடுத்து கொண்டார்கள். இதான் இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் வேற எந்த தப்பும் செய்யவே இல்லை. தன்னுடைய சுய வழியில தன்னுடைய சொந்த வழியில போய் தேவனுடைய கற்பனையை மீறி நடந்து கொண்டிருக்காங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கிறாங்க. என்றைக்காவது இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை, அதாவது தீமையவும் என் சுயசித்தமா என் நன்மையவும் நான் வெறுத்திருக்கிறேன்னா, என்னை நான் வெறுத்த அணுவும் எனக்குள்ள இருக்கா? நாம் சிந்திச்சுக்கிறோமா? அது யாரும் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அருமையான சகோதரர்களே, இங்கே நாம் இந்த காரியத்துல கவனம் செலுத்திட்டோம் அப்படின்னா, உண்மையாவே சொல்றேன், நாம் தேவனோடு கூட தேவனுடைய சித்தத்தை, அதாவது ஜீவ விருட்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான சகோதரர்களே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். 2வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படிங்கிற காரியத்தை சொல்லிட்டு, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேங்கிறார். என்ன சொல்லி வர்றார்? பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. ஜீவ விருட்சம் எது? அதுதான் 3 விருட்சம் சொன்னமே. 1 சகல விருட்சம், 1 நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்னு ஜீவ விருட்சம். ஒரு மனுஷனுக்கு எப்ப ஜீவ விருட்சத்தை புசிக்க கொடுப்பாரு? அவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளும் போது. அவன் எப்படி ஜெயம் கொள்றான்? தன்னுடைய சுய சித்தத்தை வெறுத்து தேவ சமூகத்துல உண்மையாய் தேவனை சார்ந்து வாழும்போது மட்டும்தான். இதை சொல்லும் போது அந்த எபேசியப்பட்ட சபைக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து, எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய
கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறை உண்டுங்கிறார். ஏன் ஜெயம் கொள்வது என்ன? அவன் ஆதியில் கொண்டிருந்த அன்பை அவன் விட்டுட்டான். அதாவது என்றைக்கு ஒரு மனுஷன் ஜீவனை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தேவனை சார்ந்து வாழ்கிறானோ, சிறுக 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 என்ன பண்றான்? தனக்குள்ள இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சார்ந்து கொள்கிறான். தானா ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறான். தானா ஒரு முடிவு எடுத்த உடனே தேவனுடைய அன்பை விட்டு, தேவனை நேசிக்கிற நேசத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவே விலகி வந்துடுறான். தேவன் அவனுக்கு ஜீவனை கொடுக்க மாட்டார். ஆனா நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நேராக போகும்படிக்கு நாம் கற்றுக்கொள்வதனால மறுபடியும் மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தேவ சித்தத்தை செய்யறதுக்கு நாம் அவரை தொட பார்க்கிறோம். ஆனா அங்கே தோற்று போயிடும். நம்ம எல்லாரும் தோற்று போயிடும். அது தேவனுடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. அருமையான சகோதரர்களே, நீங்க பாத்தீங்கன்னா, இதை நான் விளக்கறதுக்கு முன்னால ஒரு வசனத்தை சொல்லிட்டு பார்க்கிறேன். நீதிமொழியை 3:5 உன் சுய புத்தியை மேல் நீ சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவன் உன் பாதைகளை சேவை பண்ணுவார். அருமையான சகோதரர் என்ன சொல்லி வர்றார் அப்படின்னா, உன் சுய புத்தி மேல் சாயாமல். இந்த சுய புத்தி தான் என்ன? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதாவது நானா ஒரு முடிவு எடுக்கிறது, இது சரி இது சரியில்லைங்கிற முடிவை நான் எடுக்கிறது. தேவனுடைய சமூகத்துல தேவனுக்கு எது விருப்பங்கிறத நான் பார்க்கல. ஆனா எனக்கு எது விருப்பமோ, எனக்கு எது சரியோ அதை நான் முடிவெடுக்கிறேன். அப்ப அது சுய புத்தி மேல் ஒரு மனுஷன் சாஞ்சான் அப்படின்னா அவன் தேவனை விட்டு விலகிறான். எப்ப அவன் ஜீவன் உள்ளவனாய் தேவனுடைய பிரசனத்துக்கு போன பிற்பாடு அங்கே இருந்து அவன் முழுவதும் தேவனை நேசிக்க வேண்டியவன். அவன் இன்னும் தன்னுடைய சுயத்தை சார்ந்து கொள்வதனால, ஏன்னா நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தை சார்ந்து கொள்வதனால சிறுக சிறுக சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? அவன் தேவனை விட்டு விலக்கப்படுகிறான். அருமையான சகோதரர்களே, சாத்தான் மிகவும் தந்திரவாதியா இருக்கிறான். நாம் அறியாம இருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளயுமே நன்மை தீமை சுய புத்தி இருக்குது, சுய சித்தம் இருக்குது. சுய சித்தம் ஒரு நாள் என்னைக்கு அகற்றப்படலையோ, அந்த நிச்சயத்தை நான் பெறலையோ, நான் தேவ சித்தத்தை நான் ஒரு நாள் அறியவும் முடியாது, தேவ சித்தத்தை செய்ய முடியாது. அது தேவ சித்தம். நான் சுய சித்தம் அகற்றப்படாத போது நான் தேவ சித்தத்தை தேவ சித்தம்னு சொல்லுவேன். எனக்குள்ள வரக்கூடிய விருப்பத்தை தேவன் பேசினார்னு சொல்லுவேன். அப்ப என்னை யோசனையை என் புத்தியை ஆண்டவர் சொன்னான்னு சொல்லி என்னை நான் ஆண்டவர் ஆக்குவேன். இல்லை அவனுடைய சித்தத்தை நான் ஆண்டவர் ஆக்குவேன். இந்த தவறு தான் இந்த நாட்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. அருமையான சகோதரியை சிந்திச்சு பார்ப்போம் இந்த நாட்கள்ல. இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 2 எபேசு பட்டண சபை பிரயாசப்பட்டுச்சு. கஷ்டப்பட்டாங்களா? கஷ்டப்பட்டாங்க. பொறுமையா இருந்தாங்களா? பொறுமையா இருந்தாங்க. ஆனா என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, இங்க சொல்லப்பட்டிருக்காங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2 உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் நீ பொறுமையா இருக்கிறதையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். எவ்வளவு நல்ல காரியம் பாருங்க. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தேவனால் அனுப்பப்படாதவர்கள் நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை சபை கண்டுருச்சு, அதை சகோதரர்கள் கண்டுகிட்டாங்க. ஆனாலும் சகித்து கொண்டிருக்காங்க. ஏன் சகித்துக்கிட்டு இருக்காங்க? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் சபையை நடத்திக்கிட்டு இருக்கான். தேவனால் அனுப்பப்படாதவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சபை சகித்து கொண்டிருக்கு. ஏன்? தன்னுடைய சுய புத்தியை சார்ந்துக்கிடுச்சு. ஏன்? தேவனை சார்ந்து கொள்ள. நோ. தேவனால் அனுப்பப்படாதவர்கள் தேவ சித்தத்தை எப்படி செய்ய முடியும்? தேவனால் அனுப்பப்படாதவர்கள் தேவனுடைய வார்த்தையை எப்படி கொண்டு போக முடியும்? யாராவது சிந்திக்கிறாங்களா? யாரும் சிந்திக்கவே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க? என்ன பண்றது? எல்லாரும் அப்படித்தான் சொல்லி தன்னுடைய சுய புத்தியை சாஞ்சுக்கிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க? தேவனால் அனுப்பப்படாதவனை தான் ஏற்றுக்கொள்றாங்க. அப்படின்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்கிறாங்க, சுய சித்தத்தை புசிக்கிறாங்க. தனக்குள்ள விருப்பம் என்ன? அட எல்லாரும் ஒத்து போறாங்க, நம்மளும் ஒத்து போயிருவோம் அப்படின்னு போயிடறாங்க. அருமையான சகோதரர்களே, இன்னைக்கு கிறிஸ்துவ இந்த நிலைக்கு போனதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு சபையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? தேவனால் அனுப்பப்படாதவர்கள், தேவனால் அதாவது தெரிந்து கொள்ளப்படாதவர்கள், தேவனுடைய ஊழியத்துக்கு அனுப்பப்படாதவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதுதான் மிகப்பெரிய தவறு இங்க நடக்குது. அருமையான சகோதரர்களே, இப்ப நான் சிந்திச்சு பார்க்கலாம் அந்த நாட்கள்ல. இப்ப நான் ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். ஏன் பிரதர், ஒரு மனுஷன் தேவனால் அனுப்பப்பட்டவனா தேவனால் அனுப்பப்படாதவனா அதை எப்படி கண்டுக்கலான்னு பாத்தீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதை ஈஸியா கண்டு வரலாம். தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனையே பிரதிபலிப்பான், தேவனால் அனுப்பப்படாதவன் தன்னை பிரதிபலிப்பான்.
அதாவது தன்னுடைய பலனை தனக்குள்ள இருக்க அந்த முயற்சியை அவன் காண்பிப்பான். நான் அப்படி செஞ்சேன் கொண்டு வருவான். தன்னை பிரதிபலிப்பான். ஒரு மனுஷன் தேவனால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னா அவனிடத்துல வரக்கூடிய வார்த்தை அது கிறிஸ்துவா மட்டும்தான் இருக்கும். அதை கேட்கிறவர்களுக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணுவார். அந்த மனுஷன் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வான். அந்த மனுஷன் கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்டுருவான். அருமையான சகோதரர்களே, ஒரு இடத்துல கர்த்தருடைய ஊழியம் நடக்குது அப்படின்னா, தேவனால் அனுப்பப்பட்டவருடைய ஊழியம் அங்கே நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படுவாங்க. அருமையான சகோதரர்களே, பவுல் சொல்லும்போது அழகா சொல்லுவார். நல்ல ஒரு வார்த்தை. அவர் சொல்லும்போது சொல்லுவார் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்து எனக்குள் பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் விளைவினர் அல்லங்கிறார். அதாவது கிறிஸ்து எனக்குள் பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் விளைவினர் அல்லங்கிறார். ஏன் கொரிந்தி பட்டணத்துக்கு இந்த வார்த்தையை பவுல் சொன்னார் அப்படின்னா, பவுல் கொரிந்தி பட்டணத்தை கடிந்து கொண்டார். என்ன சொல்றார்? நான் வரும்போது பெரம்போடு வரவா அன்போடு வரவான்னு கேட்கிறார். அப்போ ஒரு ஊழியக்காரன் பெரம்போடு வரவன்னா ஊழியக்காரனான்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவருடைய கடிந்து கொள்வதில் அநேகர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ ஊழியக்காரனா இருந்தா அது எப்படி இப்படி பேசலாங்கிற அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா பவுல் சொல்றார், என்னோடு தேவன் கிறிஸ்து பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சியான தெரியுங்க. நான் கிறிஸ்துவ ஊழியக்காரனாங்கிறதுக்காண்டி அத்தாட்சியான தேடி கிடைக்கிறீங்க. அவர் உங்களிடமாய் பிளவினர் அல்லங்கிற காரியத்தை கொண்டு வர. அருமையான சோதனை என்ன விளங்கிக்கிட்டோம்? அதாவது பவுல் தேவனுடைய ஊழியக்காரன் தான் அப்படிங்கிறத எப்படி விளங்க பண்ணாருன்னா, அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கிறிஸ்துவா இருந்தது. அவரிடத்துல வெளிப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனா இருந்தது. அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள போய் அந்த மனுஷனை மாற்ற ஆரம்பிச்சது. பவுல்கிட்ட இருந்து வெளிப்பட்ட வார்த்தை இன்னொரு மனுஷனுக்குள்ள ஜீவனை கொண்டு வர்றதுனால அவர் சொல்றார், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் சொல்றார். அருமையான சகோதரர்களே, ஒரு இடத்துல தேவனுடைய உபதேசத்தை நம்ம கேட்கிறோம். அந்த இடத்துல இருக்க வசனம் வார்த்தை எனக்குள்ள ஒரு ஜீவனை கொண்டு வரல, தேவ பக்தியை கொண்டு வரல, கிறிஸ்துவ இடத்துல என்னை சேர்க்கல அப்படின்னா அது தேவனுடைய ஊழியமே கிடையவே கிடையாது. நான் வெளியே வந்துடும். இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் அதாவது சகித்து கொண்டிருக்கிறோம், பொறுத்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல எபேசியப்பட்ட சபை பொறுத்து கொண்டிருந்துச்சு, சகித்து கொண்டிருந்துச்சு. தேவன் சொன்னார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டாங்கிறார். அருமையான சகோதரர்களே, நம்ம எல்லாரும் ஆரம்பத்துல கொண்டிருந்த அந்த வைராக்கியம் நமக்கு சிறுக சிறுக குறை ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? நாம் நம்மளை சார்ந்து கொள்கிறோம், நாம் நம்முடைய புத்தியை சார்ந்து கொள்கிறோம், நமக்கு நலமாய் தோன்றுற பகுதியை சார்ந்து கொள்கிறோம். இங்கே இந்த காரியத்தை நமக்கு நலமாய் தோன்றுற பகுதியை நாம் சார்ந்து கொள்ளும் போது என்ன நடக்குது? ஏற்கனவே ஆதாம் உயிரோடு இருந்தான். அவன் தப்பு பண்ண உடனே, பாவம் செஞ்ச உடனே அவன் ஆத்துமா மறிச்சது. அவன் தேவனை விட்டு விலக்கப்பட்டான். மறுபடியும் கிறிஸ்து மூலமாய் நாம் எல்லாம் தேவனுடைய சேர்க்கப்பட்டோம். சேர்க்கப்பட்ட ஒருபாடு சாத்தானுடைய தந்திரம் தெரியுமா? இவர்கள் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கக்கூடாது, இவர்களை தள்ளணும். இதுதான் அவனுடைய பிரதான திட்டமே. அவன் தெரியுமா? தேவனுடைய பிரசனத்தோடு தள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்? நீ விபச்சாரம்லாம் செய்யாத, வேஷித்தனம் பண்ணாத, திருடாத, கொலை செய்யாத, அதெல்லாம் செய்யாத, தீமை ஒன்றும் செய்ய தெரியாத. ஒன்று செய், உன் சுய புத்தியை சார்ந்து நீ உன்னை சார்ந்துக்கோ, உன் சுய சித்தத்தை செய், உனக்கு நலமாய் தோன்ற பகுதியை செய், நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தை தோடு. அருமையான சோதரே, இங்குதான் நாம் எல்லாரும் தவறி விடும். அருமையான சோதரே, தொடர்ச்சியா நான் பேசி கொண்டிருக்கிறேன். இதுதான் நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தை தொடுவதை நாம் ஸ்டாப் பண்ணும். அதுக்கு தேவனுடைய பலத்துக்கு போறது பேசிக்கிட்டு. ஏன் தெரியுமா? நான் கேட்ட சத்தமாதான் என் ஜனங்கள் தன் வழியில போய் தன்னை கெடுத்து கொண்டார்கள். அருமையான சகோதர சகோதரிலே, இன்னைக்கு கிறிஸ்தவன் தோற்று போனதுக்கு காரணம், இன்னைக்கு ஜீவ விருட்சத்தை விட்டு விலகுனதுக்கு காரணம், ஜீவ விருட்சத்தை ருசியாதிருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? சுய சித்தம் அகற்றப்படவே கிடையாது. சுய புத்தி என்னைக்கு அகற்றப்படுதோ அன்னைக்கு தான் நாம் தேவ சித்தத்தை செய்ய முடியும். இப்போ ரோமர் கழுத நிறுவம் 6ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போங்கிற வார்த்தையை அவர் சொல்றார். இப்ப நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னா அவரோடு கூட நான் அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நிற்கிறேன். இப்ப அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நான் நிற்கிறேங்கிறதுக்கு அத்தாட்சி என்ன தெரியுமா? எந்த ஆதாம் விழுந்தானோ அந்த அதுக்கு நேராக நான் போக மாட்டேன். கிறிஸ்து எதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஜெயம் கொண்டாரோ அதுக்கு நேராக கிறிஸ்துவை பின்பற்றுறேன். அப்ப நான் உயிர்த்தெழுதல நான் பங்கு கொள்றேன் அப்படின்னா கிறிஸ்து ஜெயம் கொண்டது போல என் வாழ்க்கையை ஜெயம் கொள்ளும். இனி நான் தோற்று போக மாட்டேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்து ஜெயம் கொண்டார். அவர் மாம்சத்தையும் அது ஆசை இச்சைகளையும் அதாவது சுயசித்தத்தை அவர் அழித்துட்டார். இனி நான் சார்ந்து போக மாட்டேன். இந்த சத்தியத்தை நான் விளங்காதனாலதான் இன்னைக்கு அநேகர் சுய சித்தத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏன் தெரியுமா? என்னுடைய சுய சித்தம் அது அழிக்கப்பட்டது. இந்த சுய சித்தத்தின்படி இனி நான் வாழ முடியாது. சுய சித்தத்தின்படி நான் வாழ்ந்தேன் அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட நான் இல்லை, கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல்ல நான் பங்கு பெறவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு மனுஷன் மரணத்தில் பங்கு பெற்றிருந்தா உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றிருப்பான். உயிர்த்தெழுதலையும் பங்கு பெற்றிருந்தா உண்மையாவே நான் சொல்றேன், அவர் சுய சித்தத்தை ஒரு நாளும் செய்யவே முடியாது. அவர் சுய சித்தத்தை செஞ்சா அவனுடைய வாழ்க்கை நார ஆரம்பிக்கும். அருமையான சகோதர சகோதரர்களே,
நான் சுயசித்தம் செய்யும்போது அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தான் சொல்றேன். அருமையான சகோதரர்களே, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு 2 வகையான காரியம் இருக்குது. ஒண்ணு தீமை இருக்குது, ஒண்ணு நன்மை இருக்குது. தீமையை விட்டு நம்ம ஈஸியா விலகிடுவோம். ஆனா நன்மையா இருக்கிற சுயசித்தம் இருக்குது, அதுதான் தேவனுக்கு விரோதமாக நம்மை செயல்பட வைக்கும். அருமையான சகோதரர்களே, சங்கீதம் 32வது அதிகாரத்துல 32வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்கிறார். என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதா? எஸ். என்னுடைய பாவங்கள் மூடப்பட்டதா? ஆமா. நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டனா? ஆமா. ஞானஸ்நானம் எடுத்தேன்னா? ஆமா. நான் இப்போ அவருடைய பிரசவத்துக்குள்ளா சாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கனா? ஆமா. ஆனா அடுத்த வசனத்தை அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்காரோ, எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாதிருக்கோ அவன் பாக்கியவான்கிறார். அப்ப என் பாவம் மன்னிக்கப்பட்டது பாக்கியம். ஆனா எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாதிருக்கோ, எவனுடைய அக்கிரமத்தை தேவன் எண்ணாதிருக்காரோ அவன் பாக்கியவான்கிறார். அருமையான சகோதரர்களே, இந்த 2வது வசனத்துக்கு நேரம் வந்திருக்கிறோமா? 1வது வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறிச்சு அப்படின்னா 2வது வசனத்துக்கு நேரம் வந்துடும். ஏன்னா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எண்ணப்படாது. ஏன் தெரியுமா? என் ஆவியில கபடு இருக்காது. ஏன்? என் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டவன். நான் அவருடைய மரணத்திலையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பங்கு பெற்றவன். அவருடைய மரணத்துல இணைக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலை இணைக்கப்பட்டேன். ஆகவே கபடு என் வாழ்க்கையில் இருக்காது, கள்ளத்தனம் என் வாழ்க்கையில் இருக்காது. ஒரு சகோதரன் இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள, இன்னைக்கு சபைக்குள்ள கபடோடு செயல்பட்டு கொண்டிருக்கான் அப்படின்னா அவனுடைய மரணத்திலும் இணைக்கப்படல, உயிர்த்தெழுதலும் இணைக்கப்படல. ஏதோ போலியா ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு உள்ள வந்திருக்கான்னு அர்த்தம். அவன் யாருடைய தூதனா இருக்க முடியும்? யாருடைய வேலையாட்களா இருக்க முடியும்? அது இருளின் அதிகாரத்துக்குள்ள வேலையாட்களா இருக்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாட்கள்ல சபைக்குள்ள இருளின் அதிகாரம் உள்ள வர்றதுக்கு காரணம்னா இப்படிப்பட்ட மனுஷர்கள் உள்ள வந்துட்டாங்க. அதாவது மனம் திரும்பாம இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு வந்திருக்காங்க. போலியானவர்கள் உள்ள நுழைஞ்சதுனால இன்னைக்கு இந்த காரியம் நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு நிச்சயம் இல்லை, என் அக்கிரமங்கள், அதாவது என் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது, என் பாவங்கள் மூடப்பட்டது. இப்போ எனக்குள்ள அக்கிரமம் இருக்குது. ஆமா, சுயசித்தம் இருக்குது, அது உண்மைதான். ஆனா நான் கபடா செய்யவே இல்லை, நான் தேவனுடைய நாமத்துக்கென்று செய்கிறேன். ஆமா, அருமையான சகோதரர்களே, ஒரு சகோதரனுடைய பாவங்கள் மூடப்பட்ட பிற்பாடு அவன் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா அவன் தேவனுக்கென்று ஒண்ணு செய்யுங்கிற விருப்பம் அவன் இறத்தான் செய்யும். ஆனா அது கபடா இருக்காது, அதாவது வேற பொருளாசையா இருக்காது, வேற ஏதோ காரணத்துக்கு இருக்காது. அந்த மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கிற ஒரு நோக்கத்தோட தேவ சமூகத்தில் நிற்பான். வேதம் சொல்லுது அவன் பாக்கியவான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவன் அக்கிரமத்தை காட்டும்படிக்கு, அவன் சுய சித்தத்தை காட்டும்படிக்கு அந்த மனுஷன் கட்டின எல்லாத்தையும் உடச்சு கொண்டு வந்து காட்டுட்டு, நீ கட்டினது நீ கட்டின, நான் கட்டலைங்கிற காரியத்துக்கு கொண்டு வந்து காமிக்கும் போது அந்த மனுஷன் ஆச்சரியப்பட்டு தேவனுடைய சமூகத்துல போய் சேர ஆரம்பிப்பான். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வேதம் சொல்லும் போது 10ஆம் வசனத்துல நான் பாதிக்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியை போல அஸ்திவாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவே அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்து மேல் பொன், வெள்ளி, வெளியேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கொண்டு கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்பதை அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியிலிருந்து தப்பிக்கப்பட்டது போல் இருக்குமேங்கிற காரியத்தை கொண்டு வர்றார். என்ன சொல்லி வர்றார்? ஒரு மனுஷன், அதாவது மீட்கப்பட்ட பிற்பாடு, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட பிற்பாடு, அதாவது தேவனுடைய பிரசனத்துக்குள்ள போன பிற்பாடு அவனுக்குள்ள கிறிஸ்துங்கிற அஸ்திவாரம் போடப்பட்டது. கிறிஸ்துங்கிற அஸ்திவாரம் போடப்பட்ட பிற்பாடு அது மேல் அவன் கட்ட ஆரம்பிக்கிறான். வேறு ஒருவன் அது மேல் கட்ட, அப்படின்னா சுய சித்தம் கட்டத்தான் ஆரம்பிக்கும். அந்த சுய சித்தம் கிறிஸ்துங்கிற அஸ்திவாரத்து மேல் கட்டும்போது கிறிஸ்துவோடைய நாம மகிமை கண்டுதான் அவன் கட்டிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட கபடு இருக்காது. யாருக்கிட்ட கபடு இருக்காது? அதாவது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவனுக்குள்ள கபடு இருக்காது. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படலையோ, எவனுடைய பாவங்கள் மூடப்படலையோ, அவன் மன்னிக்கப்பட்டது போலவும் மூடப்பட்டது போல ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அவன் கபடோட செயல்படுவான். அதாவது கிறிஸ்துவின் ராஜ்யத்துல அவனுக்கு எந்த பங்குமே கிடையவே கிடையாது. சபையில எந்த பங்குமே கிடையவே கிடையாது. அவன் சபையை குலைச்சி விட்டு போயிடுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். அவெல்லாம் ஓநாய்கள், திராட்சை தோட்டத்தில் நுழைஞ்ச ஓநாய்கள் தான் அவர்கள் எல்லாரும். நாம் ஜாக்கிரதையா இல்லை அப்படின்னா நாம உண்மையாவே சபை மோசம் போயிடும். இன்னைக்கு மோசம் போயிருக்கு காரணமே இந்த இடத்துல சபை மோசம் போயிருக்கு. ஏன் தெரியுமா? உள்ள நெறிகள் சபையை கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அருமையான சகோதரி, நான் சொல்ல வர காரியம் என்ன, எந்த மனுஷனுக்குள்ள கபடி இல்லைங்கிற காரியத்தை கொண்டு வந்தோம்னா, எந்த ஒரு மனுஷனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எந்த ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அந்த மனுஷனுக்குள்ள கபடி இருக்காது. அந்த மனுஷனுக்குள்ள கிறிஸ்துங்கிற அஸ்திவாரம்
போடப்பட்டிருக்கும். அந்த கிறிஸ்துங்கிற அஸ்திவாரத்து மேல் அவன் கட்ட ஆரம்பிப்பான். அவன் கட்டும்போது தேவன் அவன் மகிமை கண்டு அந்த காரியத்தை செய்வான். ஆனா ஒரு நாள் தேவன் இவன் கட்டினது அவனா கட்டுறாங்கிறதை காண்பிக்கும்படி அவன் கட்டினதை உடைக்கும் போது அவன் உடைஞ்சு போயிடுவான். அவன் ஆத்துவா சுக்குனராக உடையும். அவன் தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன்பா, ஏன்னா என் விருப்பத்தின்படி செஞ்சுட்டேன், உங்க விருப்பம் இல்லைங்களா? ஏன்னா வேதம் என்ன சொல்லுன்னா, எல்லாம் அவரால், அவர் மூலமாக, அவருக்காக செய்யப்படும். ஆனா நான் செஞ்சது, நம்ம செய்யறது எப்படி? நம்மால், நம் மூலமாக அவருக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு செய்யற சபை செய்யற மிகப்பெரிய கஷ்டம். ஏன் தெரியுமா? அடிக்கடி ஏன் வலியுறுத்திக்கிட்டே இருக்கு தெரியுமா? தேவன் எனக்கு சொன்ன கட்டளை தான், தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை தான், என் ஜனங்கள் தன் தன் வழியில போய். ஆமா, அருமையான சூழல். இதையே அடிக்கடி பேசுறீ அப்படின்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்டுனா அதை விட்டு வெளியே போறதே இல்லை. ஏன்னா இன்னைக்கு சபையினுடைய வீழ்ச்சி எங்க வந்திருக்கு அப்படின்னா, அவன் வேசித்தனம் பண்ணி இல்லை, கொலை செஞ்சு அல்ல, திருடி அல்ல, சுயசித்தத்தை செய்து தேவனை விட்டு விலகி இருக்கிறதா இன்னைக்கு நடக்கிற காரியம். அப்ப நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை ஒரு மனுஷன் அவன் அகற்றல, அதை வெறுக்கல, அது தெரியல அப்படின்னா அந்த மனுஷன் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. இன்னைக்கு ஏன் நம்மளால தேவ சித்தம் செய்ய முடியாது? நமக்குள்ள இன்னைக்கு இருக்கிறதுலாம் சுயசித்தம் நம்மளை ஆட்கொண்டு இருக்குங்கிறத நாம் அறியாமலே இருந்து இருக்கோம். அருமையான சகோதரி, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற சுயசித்தம் அகற்றப்பட்டுச்சுன்னா, அது வெந்து போயிருச்சு அப்படின்னா, அக்கினி சோதிச்சிருச்சு அப்படின்னா, அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான். அவன் அக்கினியில் தப்பிக்கப்பட்ட கொல்லியை போல இருப்பான். அருமையான சகோதரி, அவன் தேவனுக்கு உகந்த பாத்திரமா இருப்பான். அந்த மனுஷன் ஜீவ விருட்சத்தை தொட ஆரம்பிப்பான். அந்த மனுஷன் ஜீவ விருட்சத்து கனியை புசிக்க ஆரம்பிப்பான். கர்த்தர் அவனோட பேசிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு தேவை தேவனுடைய வார்த்தை, இன்னைக்கு தேவை தேவனுடைய வசனங்கள், ஜீவனுள்ள வசனங்கள் தரக்கூடிய மனுஷர்கள், தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு தேவை. யார் அவர்கள்? அவர்கள் தேவனால், அதாவது கையாளப்பட்டவர்கள். அவர்கள் யார்? அவர்கள் தனக்குள்ள சுய சித்தத்தை அகற்றியவர்கள். யார் அவர்கள்? தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாகவே இருந்து எப்படி கிறிஸ்து சுய சித்தத்தை சிலுவையில் சாகடிச்சாரோ அப்படியே சுய சித்தத்தை சிலுவைக்கு நேரம் புறந்தள்ளின தன்னை வெறுத்த சகோதர சகோதரிகள். அப்படிப்பட்ட சகோதரர்கள் தான் இன்னைக்கு சபைக்கு தேவை. அப்படிப்பட்ட சகோதரர்களாம் இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்கு தேவை. நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கோம் சிந்திச்சு பார்ப்போம். இன்னும் சுய சித்தத்தை நாம் தொட்டுக்கொண்டு, இன்னும் சுய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டு, நான் கிறிஸ்துவங்கிற ஒரு பேரை எடுத்துக்கொண்டிருக்கேன்னா, நான் கிறிஸ்துவங்கிற பேரை சொல்லி கொண்டிருக்கேன்னா நான் வெட்கப்படுவோம். அருமையான சகோதரர்களே, சுயசித்தம் கிறிஸ்துவம் அல்ல, சுயசித்தத்தை அழித்தல் தான் கிறிஸ்துவம். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவாகிய தேவன் சுயசித்தத்தை சிலுவையில தூக்கி போட்டாங்கிற செய்தியை நான் வாசிக்கிறோம். அதை என் வாழ்க்கையில அனுபவத்துல கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மளை பெரிதாக ஆசீர்வதிப்பார். அருமையான சகோதர சகோதரர்களே, நீங்கள் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தா உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பீங்க. உயிர்த்தெழுதலின் சாயலில் நீங்க இணைக்கப்பட்டிருந்தா ஏதேன் தோட்டத்துல கிறிஸ்துடைய சமூகத்துல ஆதாம் இருந்தது போல நீங்க போவீங்க. ஆதாமுக்கு தேவன் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசியாதே. எனக்கு சொல்கிறார், நன்மை தீமை அறியத்தக்க சுயசித்தத்தை புசிக்காதே. சுயசித்தம் எனக்கு அகற்றப்படலை அப்படின்னா தேவ சித்தத்துக்கு நேரம் போக முடியாது. நான் தேவனுடைய சித்தத்தை செய்யலை அப்படின்னா தேவனை நாங்கள் மகிமைப்படவே படாது. இப்போ தேவன் நாங்கள் மகிமைப்படணும் அப்படின்னா தேவ சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு சகோதரனாய், ஒரு சகோதரியாய் நான் வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. அதுக்கு செய்ய வேண்டிய பகுதியில் என்ன தெரியுமா? உன் சுய புத்தி மேல் சாயாமல் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டியது, அவரை நேசிக்க வேண்டியது, அவரை அன்பு செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. அப்படி நான் செஞ்சேன் அப்படின்னா அவர் சொல்றார், அவன் ஜெயங்கொண்டவன் சொல்லுவார். அவருக்காக சொல்றார், ஜெயங்கொள்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு நான் ஜீவ விருட்சத்தை கொடுப்பேன். அதாவது தேவ சித்தத்தை, என் சித்தத்தை, என் ரகசியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துவேன், அதை புசிக்க கொடுப்பேங்கிறார். அருமையா சகோதரர்களே, இந்த கடைசி நாட்கள்ல ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். தேவ சித்தம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம். தேவ சித்தம் செய்ய விரும்புகிற சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான். உங்க சுய சித்தத்தை புறந்தள்ளுங்க. உங்க சுய சித்தத்தை வெறுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரியலையா? கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க. கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கவலை இல்லாமல் கர்த்தரை தொழுது கொள்ள பாருங்க. கூடிய வரைவில காலம் பொல்லாத இருக்கிறதுனால தேவ சித்தத்தை, ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே, எங்க மேல் கிருபையா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பூமியில ஆண்டவரே, உடைய சபையாய் கூடி வந்திருக்கிற நாங்கள் உடைய சித்தத்தை, அதாவது ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் எப்படியோ இருந்துட்டோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் எப்படியோ போயிட்டோம். ஆனா இனிமேலாவது ஜீவ விருட்சத்துக்கு நேராக எங்களை கரங்களை நீட்டும்படிக்கு, என் சுய சித்தத்துக்கு விரோதமாக என் கரங்களை நீட்டும்படிக்கு, ஜீவ விருட்சத்துக்கு நேராக என் கரங்களை தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.